கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானிப்போம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொல்லி நாம் இவ்விதமான இந்த வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் எப்பொழுதுமே எளிமையை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். எளிமையான வாழ்க்கைக்கு பின்பு அதனுடைய எளிமையான வாழ்க்கைக்கு பின்பு தேவனே தம்முடைய கரத்தினின்று மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை கொடுக்க இருக்கிறார். நாமவே முன் வந்து எல்லா சடங்காச்சாரங்களிலும் நம்முடைய குடும்ப காரியங்களிலும் ஆடம்பரத்தை பின்பற்றும் பொழுது வீணான கடன்களுக்கு உட்பட்டு மிகவும் என்ன செய்கிறோம் என்றால் நம்மை சமாதான கேடு நம்மை வந்தடைகின்றது. எனவே அப்படி இல்லாதபடிக்கு அதிக சுகபோகமாய் இல்லாதபடி எளிமையாக வாழும் பொழுது அது தேவனுக்கு பிடித்த காரியமாக இருக்கிறது. பின்பு அதனையெல்லாம் உற்று நோக்கி கவனித்து பார்த்து நல்ல அவருடைய கரத்தினின்று மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, நமக்கு நிரம்ப ஒரு பொருளாதாரத்தை அவர் கொடுக்கக்கூடிய மாவல்ல தெய்வமாக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே அதிக சுகபோகமாய் வாழாமல், உலகத்தோட ஒத்து போகாமல் எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மேன்மேலும் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன்.